ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. எவ்வளவு நாளைக்கு தான் ஸ்டாஃபா வாழ்றது? இப்படி லேண்ட் டீல்ல ஃப்ராட் பண்ணி கமிஷன் வாங்கி கோடீஸ்வரன் ஆயிரலான்னு திட்டம் போட்டிருக்கீங்க இல்லையா? நம்ம ஆபீஸ்க்கு நீங்க வந்தப்போ என்ன நடந்தது, எப்படி ஜாயின் பண்ணீங்க, அது உங்களுக்கு தெரியுமா? இந்தாங்க சார். என் படிப்புக்கும் என் அறிவுக்காகவும் தான் பாஸ் பணம் இல்லாம என்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டாருன்னு சொன்னீங்க. அதான உண்மை? இல்ல, பொய். என்னது? மரியாதையை பற்றி யார் பேசுறதுன்னு விவஸ்தையே இல்லாம போச்சு. ராத்திரியோட ராத்திரியா வீட்டை விட்டு ஓடுனவளுக்கு மரியாதை என்ன வேண்டி கிடக்கு? பணத்துக்காக ஒரு பொறுக்கி பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தீங்களே, உங்க கூட வாழ்றதை விட ஓடி போறதே மேல்னு தான் நான் போனேன். அப்புறம் ஓடி போனதுக்கு வெக்கப்பட வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். அப்போ தாண்டி என் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. பார்த்து ஆட்டத்தை போடுங்க, கோமாளி ஆட்டம் ஆயிட போகுது. எக்ஸ்கியூஸ் மீ. குட் மார்னிங் சார். வாங்க உட்காருங்க. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதனால இடம் இன்னும் செலக்ட் பண்ணல இல்லையா? எஸ் சார். அந்த இடத்தை யார் செலக்ட் பண்ணுவாங்க? புரியல சார். இல்ல பாஸ் இடத்தை பார்த்து நமக்கு சொல்லுவாரா, இல்ல நாம இடத்தை பார்த்து பாஸுக்கு சொல்லணுமா? இல்ல சார், நம்ம தான் சார் பார்த்து பாஸ்க்கு சொல்லணும். அப்புறம் ஏன் இன்னும் பார்க்காம இருக்கீங்க? எதுக்காக வெயிட் பண்றீங்க? சார், இடத்தை பார்க்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்காங்க சார். ஆனா எதுவுமே திருப்திகரமா அமையல. அதான் இப்ப பிரச்சனையே. என்ன சொல்றீங்க? அப்புறம் சிட்டில மத்தவங்க எல்லாம் எப்படி பிசினஸ் பண்றாங்க? சார், பார்த்ததுலயே ஒரு இடம் சரியா இருக்கும்னு தோணுது. கைலாசம் சார் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டா பெட்டரா இருக்கும். எதுக்கு அவரை பார்த்து சொல்லணும்? இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர்கிட்ட சொல்லாதீங்க. நீங்களே பாருங்க, அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுங்க. அது இல்ல சார், இடத்தை பத்தியும் ஏரியாவை பத்தியும் எல்லா டீடைல்ஸையுமே கைலாசம் சார் தான் சார் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அதனால தான் அந்த பொறுப்பை அவர்கிட்ட விடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். சார், அதோட எந்த விஷயமா இருந்தாலும் கைலாசம் சாரை கன்சல்ட் பண்ணணும்னு பாஸ் சொல்லியிருக்காரு. ஏன்? அவர் தான் அறிவாளி, மத்தவங்க எல்லாம் முட்டாள்னு பாஸ் நினைக்கிறாராக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த கைலாசம் அவர் வேலையை பார்க்காம மத்த எல்லார் வேலையிலையும் தலையிட்டு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல சார், அவர் அந்த மாதிரி ஆள் இல்ல. பாத்தீங்களா உங்களையே எப்படி ஏமாத்தி வச்சிருக்காருன்னு? கைலாசம், என் கேபினுக்கு வாங்க. மே கமின் சார். கமன். சொல்லுங்க சார். நம்ம டீம் மெம்பர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக சில இடங்களை பார்த்து வச்சிருக்காங்களாம். தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்குதுன்னு கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். யாரும் தேடி வந்து உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. சார், உட்காருங்க. சக்தி, உட்காருங்க. இது என்னோட கேபின். யாரை உட்கார வைக்கணும், யாரை நிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பாருங்க. சைட் டீடைல்ஸ் வாங்கிட்டு போய் எல்லா விவரங்களையும் இன்னைக்கே தெரிஞ்சுட்டு வரணும். ஓகே சார். நாளை காலையில ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அந்த மீட்டிங்ல நம்ம இடத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு பாஸுக்கு சொல்லணும். அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குன்னு கதை சொல்லிட்டு போகாம இருக்க கூடாது. நீங்க போலாம். ஓகே சார். சக்தி சார், அவர்கிட்ட எல்லா டீடைல்ஸையும் கொடுத்துருங்க. அதோட நாளைக்கு மீட்டிங் பத்தி எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஓகே சார். 9:30க்கு எல்லாரும் டேபிள்ல இருக்கணும். யூ கேன் கோ நவ. எஸ் சார்.
அந்த கைலாசுக்கு நான் வெத்தலை பாக்கு வச்சு வரவழைக்கணுமா? சார் அவருக்கு ஏதோ முக்கியமான கால் வந்துச்சுன்னு பேசிட்டு இருக்காரு. இப்ப வந்துருவாரு. வரட்டும் வரட்டும், ஏதாவது முக்கியமான ஃபோனா இருந்தா தான் கைலாசம் பேசுவாரு, இல்லைன்னா காலே அட்டன் பண்ண மாட்டாரு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நம்ம இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், நம்ம முட்டாளா? அவர் அறிவாளியா? தப்பா நினைக்காதீங்க மிஸ்டர் ரகு. மத்தவங்களோட அவசியம் நமக்கு அவசியம் இல்லாம தெரியலாம், ஆனா கைலாசம் சீனியர் ஸ்டாஃப் இல்லையா, அவருக்காக வெயிட் பண்றது தப்பு இல்லையே. சாரி சார், என்னால அதை ஏத்துக்க முடியாது. சக்தி, நீங்க போய் அவரை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். சரி சார், லேட் ஆனதுக்காக எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. வேற ஏதாவது போனா இருந்தா பரவாயில்ல. நாம செலக்ட் பண்ணியிருந்த லேண்டோட மிஸ்டர் கைலாசம், நாம் இன்னும் எந்த லேண்டையும் செலக்ஷன் பண்ணல. யூ நோ தட்? தெரியும் சார். 3 இடத்த நமக்கு ஏத்த லொகேஷனை சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 3ல ஒன்ன பெஸ்ட்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த மீனிங்ல தான் சார் சொன்னேன். நீங்க சொல்லுங்க கைலாசம். அந்த லேண்ட் ஓனர்கிட்ட நான் சில விஷயங்களை கேட்டிருந்தேன் சார். அவரும் அதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த விஷயத்த நம்ம மீட்டிங்ல பேச வேண்டியதா இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. அதுக்காக மறுபடியும் நான் உங்க எல்லார்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். நீங்க பார்த்ததுலே பெஸ்ட்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? கரெக்டா சென்னையில இருந்து 20 கிலோமீட்டர் ஈஸியாருக்கும் ஏர்போர்ட்டுக்கும் சென்டர்ல இருக்கு. அங்க இருந்து எங்க போறதா இருந்தாலும் மெட்ரோ ட்ரெயின்ல 50ல இருந்து 20 மினிட்ஸ்ல போயிடலாம் சார். மொத்தம் 15 ஏக்கர் இருக்கு. சிங்கிள் ஓனர், எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவா இருக்கு. ஏக்கர் என்ன விலை சொல்றாங்க? 20 crore சொல்றாங்க சார். உட்கார்ந்து பேசினா குறைக்க வாய்ப்பு இருக்கு சார். 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இடத்துக்கு 20 கோடி கொடுக்கறத விட இந்த சிட்டிக்குள்ளேயே ஒரு ஏக்கர் 17 கோடி சொல்றாங்க. ஏன் அதை வாங்கக்கூடாது? சார், நீங்க சொல்ற இடத்துக்கு 10 crores கொடுத்தாலே நமக்கு லாஸ் தான் சார். ஏன்? எதுக்கு அப்படி சொல்றீங்க? சார், அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் விசாரிச்சு பார்த்துட்டேன் சார். அது நமக்கு சரியா வராது. ஏன்னா 5th ஃப்ளோர் கட்டும் போதே பூவாறு தெரியும் சார். காத்து வீசும் போது பேட் ஸ்மெல் அடிக்கும். அதுவும் இல்லாம மழை காலத்துல நிறைய மழை தண்ணி தேங்கி நிற்கும் சார். கொசு தோலை தாங்கவே முடியாது. இது 10 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்க ஜனங்கிட்ட விசாரிச்சு பார்த்துட்டு தான் இந்த பதிலை நான் உங்ககிட்ட சொல்றேன். நோ, நீங்க சொல்றது சரியில்லை. அடுத்தவங்க சொல்றதுக்காக நமக்கு வர லாபத்தை கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய நாம இழக்க முடியாது சார். லேண்ட்ல 50 கோடி ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கலாம். நாம கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஜனங்க வாங்கணுமே சார். அப்படி வாங்கலன்னா எத்தனை கோடி ரூபாய் லாஸ் வரும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது. எவ்வளவு நாளைக்கு தான் ஸ்டாஃபா வாழ்றது? இப்படி லேண்ட் டீல்ல ஃப்ராட் பண்ணி கமிஷன் வாங்கி கோடீஸ்வரன் ஆயிரலான்னு திட்டம் போட்டிருக்கீங்க இல்லையா? நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற இடத்தை வித்து கொடுக்கறேன்னு ஏக்கருக்கு எவ்வளவு கமிஷன் பேசியிருக்கீங்க? நீங்க பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக கம்பெனி அழைச்சிடாதீங்க. மிஸ்டர் ரகு, நீங்க என் கேபினுக்கு வாங்க, உங்கள்ட்ட பேச வேண்டியது இருக்கு. கைலாசத்தை பார்த்து நீங்க பேசின பேச்சு உங்களுக்கே நல்லா இருக்கா மிஸ்டர் ரகு? சார், இப்படிதான் பல பேர் திடீர்னு பணக்காரன் ஆயிடுறாங்க. நீங்க கேள்விப்பட்டது இல்லையா சார்? தயவு செய்து உங்க சிரிப்பை நிறுத்துறீங்களா? நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சாரி சார். எங்க வயசுக்காரங்க பேசும்போது பேச்சுல வேகம் இருக்காது, விவேகம் இருக்கும். கைலாசம் பேச்சும் அப்படித்தான். ஆனா உங்க பேச்சுல விவேகத்துக்கு பதிலா வேகம் தான் அதிகமா இருக்கு. இந்த வேகம் யாருக்கும் நல்லதில்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சார், என் டவுட்டை கிளியர் பண்ண இதுல என்ன தப்பு இருக்கு? டவுட் கிளியர் பண்ற மாதிரியா நீங்க பேசுனீங்க? கமிஷன் வாங்குற ஆளு அவர் இல்ல ரகு. அவரோட உழைப்புக்கும் நேர்மைக்கும் யாராவது அன்பளிப்போ பணமோ கொடுத்தா கூட வீட்டுக்கு கொண்டு போக மாட்டாரு, ஆபீஸுக்கு தான் கொண்டு வந்து கொடுப்பாரு. ரகு, இது ஆபீஸ். உங்க ஃபேமிலி சண்டைய ஆபீஸ்ல காட்டக்கூடாது, அது யாருக்கும் நல்லதில்லை. என் குடும்ப பிரச்சனையெல்லாம் நான் பேசல சார். இந்த டீமுக்கு நான் தானே லீடரு, அதனால சில விஷயத்த நான் பேசிதான் ஆகணும். என்ன சார் சிரிக்கிறீங்க? நம்ம ஆபீஸுக்கு நீங்க வந்தப்போ என்ன நடந்தது, எப்படி ஜாயின் பண்ணீங்க,
அது உங்களுக்கு தெரியுமா? இந்தாங்க சார். நீங்க இந்த கம்பெனில ஒர்க் பண்ணணும்னா 1 லட்சம் ரூபாய் கட்டணும். நான் எதுக்கு சார் 1 லட்சம் பணம் கொடுக்கணும்? என் படிப்பு தான் மூலதானம், பணம் இல்ல. சாரி சார். நான் வரேன் சார். நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்க. நாளைக்கே வந்து வேலையில ஜாயின் பண்ணலாம். சார், அந்த டெபாசிட் பண்ண 1 லேக் டெபாசிட் எல்லாம் தேவையில்லை. நீங்க நாளைக்கே வந்து வேலையில ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ சார். என் படிப்புக்கும் என் அறிவுக்காகவும் தான் பாஸ் பணம் இல்லாம என்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டாருன்னு சொன்னீங்க. அதானே உண்மை? இல்ல, பொய். என்னது? நாங்க கேட்ட பணம் நீங்க கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு போன பிறகு கைலாசம் என் கேபினுக்கு வந்தாரு. சார் ரகுவோட வேலை விஷயமா டெபாசிட் பணம் 1 லட்ச ரூபாயில இருக்கு. இந்தாங்க சார். சொன்னபடியே பணத்தை கரெக்டா கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. ஆமா சார், ரகு வாழ்க்கையில இப்பதான் முதலடி எடுத்து வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. அதனால தான் பணத்தை உடனே ரெடி பண்ணி. இப்ப புரியுதா உங்களுக்கு எப்படி இந்த வேலை கிடைச்சதுன்னு, எப்படி ஹையர் ஆபீசர் ஆனோம்னு? ஏன் சார் எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்க? கைலாசம் உங்களுக்கு வேலை கிடைச்சா மட்டும் போதும்னு நினைக்கல. அதனால உங்க குடும்பத்துக்கு பல நன்மைகள் கிடைக்கும்னு நினைச்சாரு. அவர் செஞ்ச உதவியால நீங்களும் உங்க குடும்பமும் நல்லா தானே இருக்கீங்க. கெட்டா போனீங்க. உங்க குடும்பத்து மேல பகை இருந்தும் உங்களுக்கு இவ்வளவு உதவி செஞ்சிருக்காருன்னா அவருடைய நல்ல மனசை நீங்க புரிஞ்சுக்கணும் ரகு. இன்னைக்கு வரைக்கும் கைலாசம் உங்களுக்கு பணம் கட்டின விஷயத்த உங்ககிட்டயும் மற்றவங்க கிட்டயும் நான் சொன்னதே இல்லை. ஏன் தெரியுமா? எந்த காரணத்துக்காகவும், ஏன் உங்களால கைலாசத்துக்கு வேலையே போனா கூட வெளியே சொல்லக்கூடாதுன்னு அவர் என்கிட்ட கேட்டுக்கிட்டதுனால நான் சொல்லலை. இனிமேலாவது கைலாசத்துக்கிட்ட மரியாதையா நடந்துக்குங்க. நீங்க போலாம். மரியாதை தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி மண்டையில ஓங்கி அடிக்கிற மாதிரி சொன்னாதான் புரியும். வாழ்க்கை பூரா இந்த விஷயத்தை நினைச்சு நினைச்சு வேதனைப்படுற மாதிரி செஞ்சுட்டாங்களே. வெக்க கேடு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. என் அப்பா கூட அவன் பணத்திலேயே நீ வேலைக்கு சேர்ந்தேன்னு என் முகத்துல காரி துப்புவாரு. சிச்சி, இந்த ஆபீஸில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்புல நிக்கிற மாதிரி இல்ல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், இது ஒரு முக்கியமான லெட்டர். உங்க சைன் வேணும். சார், இது உங்க சைன் மாதிரி இல்ல. லெட்டர் வேலிட் ஆகாது. சாரி, இன்னொரு லெட்டர் டைப் பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். சக்தி, சார், ஒரு நிமிஷம் உட்காருங்க. இந்த ஆபீஸ்ல என்ன பெரிய ஏமாளியாவும் கோமாளியாவும் ஆக்கிட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? இந்த ஆபீஸ்ல என் படிப்புக்கும் திறமைக்கும் வேலை கிடைச்சதா சொன்னேன்ல, அப்படி இல்ல. கம்பெனி கேட்ட அட்வான்ஸ் பணத்தை கைலாசம் கட்டிட்டு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு மேனேஜர் கிட்ட சொல்லியிருக்கான். மேனேஜரும் அந்த கைலாசமும் சேர்ந்து என்னை எப்படி ஏமாத்திருக்காங்க பாத்தீங்களா? கைலாசத்துக்கு எதுக்கு இந்த ஏமாத்து வேலை? சார், அவர் செஞ்சிருக்கிறது ஏமாத்து வேலை இல்ல சார், மனிதாபிமானம். அவர் செஞ்ச வேலைனால லாபம் உங்களுக்கு தான், நஷ்டம் தான் அவருக்கு. இவர் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணும்? ஏன்னா நீங்க அவரோட மாப்பிள்ள. உங்களுக்காக இல்லைனாலும் உங்க குடும்பத்துக்காகவோ அக்காக்காகவோ செஞ்சிருக்கலாம்ல. க்காகவும் செஞ்சுட்டு போட்டோம். ஆனா வெக்கப்படுறதும் அவமானப்படுறதும் நான் தானே. சார், இதுல என்ன சார் வெக்கப்படுறதுக்கும் அவமானப்படுறதுக்கும் இருக்கு? அப்போ உங்ககிட்ட பணம் இல்ல, உங்களால கட்ட முடியல. இப்ப பணம் இருக்கிறப்ப வட்டி போட்டு மொத்தமா கொடுத்துருங்க சார். ஆனா எனக்கு தெரிஞ்சு கைலாசம் சார் அந்த பணத்தை வாங்க மாட்டாரு. நீங்க இன்னும் அவரை பத்தி முழுசா புரிஞ்சுக்கல சார். அதனாலதான் அவரை பத்தி நீங்க இவ்ளோ கேவலமா பேசுறீங்க, கோவப்படுறீங்க. சார், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட பிசினஸ் பிளானை நீங்க ஓகே பண்ணதுக்கு கூட கைலாசம் சார் தான் காரணம். அதுல ஏன் உழைப்பை விட அவரோட உழைப்பு தான் ஜாஸ்தி. அத கூட அவர் யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொன்னதுனால தான் சொல்லல. சார்,
திறமையால முன்னுக்கு வரணும் தான் பல பேர் நினைப்பாங்க. ஆனா கைலாசம் சார் அவரோட திறமைய மத்தவங்க முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துறாரு. எல்லாரையும் முன்னேற வச்சுட்டு தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி பின்னாடி மௌனமா நிக்கிறாரு. He is great, sir. இதை தயவு செஞ்சு அவர்கிட்ட கேட்டுறாதீங்க. மத்தவங்க முன்னாடி கைலாசம் சாரை கேவலமா பேசாதீங்க ப்ளீஸ். எல்லாரும் கைலாசம் நல்லவர்னு சொல்றாங்க. நான் தான் அவரை தப்பான கண்ணோட்டத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாத்திக்கணும், மாத்திக்க முயற்சி பண்ணணும். காஃபினா இதுதான் காஃபி. சில பேர் சொல்லுவாங்க நாமளே போடுற காஃபில சுவையும் மனமும் இருக்காதுன்னு. ஆனா என் கைப்பக்குவம் எல்லாமே தூக்கலா இருக்கும். இல்லாதப்ப நான் எத்தனையோ தடவை காஃபி போட்டிருக்கேன். ஆனால் காஃபி வாசனை தான் வராது. இப்போ போட்ட காஃபியே குடிக்க வேண்டாம், வாசனையை குடித்தாலே போதும் போல் இருக்கு. அம்மா வாமா, நீ வருவேனுதான் உனக்கு காஃபி குடுக்கணும்னு காஃபி போட்டேன். குடி. நீ போட்ட காஃபி வாசனை தெருவுல அடி எடுத்து வச்ச உடனே வந்துருச்சு. உட்காரு. என்ன ஜென்மமோ, வந்தவள வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடாம உட்கார்ந்துருக்காரு பாரு. காஃபினா இதுதாம்மா காஃபி. சில பேருக்கு கேட்க மூஞ்சி இல்ல, ஆனா நல்ல மூச்சு எடுத்து வாசனை மட்டும் பாப்பாங்க. என்ன ஜென்மமோ. பேசுடி. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? அப்பா நான் தான்ப்பா உங்க பொண்ணு உஷா. இல்ல உங்க கோவம் நியாயமானதுதான். இந்த பாரு, எவளும் எனக்கு வேண்டாம், எவ உதவியும் எனக்கு தேவையில்லை. வெக்கம் இல்லாம வீட்டுக்கு வந்ததும் இல்லாம பேசுற பேச்ச பாரு. எத்த தாய்க்கே வெக்கம் இல்லை, அப்புறம் பொண்ணுக்கு எங்க இருந்து வரும்? வெக்கம் இருந்தா என் முகத்துல முழிப்பாளா இல்ல பேசுவாளா? அம்மா இதுக்கு மேல உங்க புருஷன் ஒரு வார்த்தை பேசினாரு அப்புறம் மரியாதை இருக்காது, சொல்லிடுங்க. மரியாதையை பற்றி யார் பேசுறதுன்னு விவஸ்தையே இல்லாம போச்சு. ராத்திரியோட ராத்திரியா வீட்டை விட்டு ஓடுனவளுக்கு மரியாதை என்ன வேண்டி கிடக்கு? பணத்துக்காக ஒரு பொறுக்கி பையனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தீங்களே, உங்க கூட வாழ்றதை விட ஓடி போறதே மேல்னு தான் நான் போனேன். அப்புறம் ஓடி போனதுக்கு வெக்கப்பட வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். என்ன என்ன முறைக்கிறீங்க? நான் ஒன்னும் பழைய பட்டிக்காட்டு பொண்ணு இல்ல, பட்டணத்து பொண்ணு. ஏதாவது ஏடாகுடம் பண்ணீங்க அவ்வளவுதான். என்ன என் அம்மா கிட்ட அடிக்கடி சண்டை போடுறீங்களாமே? போடுற சோத்தை சாப்பிட்டுட்டு கம்முன்னு படுக்கணும். இல்ல பெண்வான் கொடுமை சட்டத்துல கேஸ் போட்டு உங்களை வெளியே வராத மாதிரி உள்ள தள்ளிடுவேன். அம்மா இவர் ஏதாவது பிரச்சனை பண்ணார்னா சொல்லிடு, கேஸ் போட்டலாம். கேஸ் போட்டா கையெழுத்து போடணும்ல? ஒரு கையெழுத்து என்ன, 10 கையெழுத்து போடவும் நான் ரெடி. அம்மாவும் பொண்ணு சேர்ந்து நம்மளை உள்ளதல்னாலும் தள்ளிடுவாங்க. இனிமேல் இங்க இருக்கிறது நல்லது இல்ல. அம்மா போதுமா அப்பாவை மிரட்டினது? போதண்டி அம்மா. பாத்தியாடி உங்க அப்பாவோட முகம் எப்படி மாறிடுச்சுன்னு எனக்கே பாவமா போச்சு. மிரட்டின மிரட்டல துண்டை காணோம் துணிய காணோன்னு ஓடினாரு பாத்தீங்களா? சரி சரி விடுறி, என் பேச்சுக்கே வரமாட்டாரு உங்க அப்பா. ஏதோ சொல்லுவாங்களே, நல்ல நேரம் வந்தால் நல்லதே நடக்கும், நல்லவங்களாம் நம்ம கூட வந்து சேருவாங்கன்னு. அதே மாதிரி கெட்ட நேரம் வந்தால் கெட்டதே நடக்கும், கெட்டவங்களாம் வந்து சேருவாங்கன்னு. அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம பொழப்பு. முன்னெல்லாம் நான் மனசில் இந்த வேலை நடக்கணும்னு நினைப்பேன், அதெல்லாம் நடந்துடும். ஆனால் இப்போ எந்த வேலையாக இருந்தாலும் என்ன போராடினாலும் நடக்கவே மாட்டேங்குது. நான் ஒன்று நினச்சா வேற ஒன்று நடக்குது. என் பொண்ணு மோகனா விஷயத்தில் நடந்த கொடுமை மாதிரி. அங்கிள் மாமா, நானே உங்ககிட்ட காஃபி கேட்கலாம்னு நினச்சேன், நீயே கொண்டு வந்துட்ட. உட்காரு.
எப்படியோ நான் நினைச்ச உடனே நீ கொண்டு வந்த பாரு, எனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. இல்ல அங்கிள், நீங்க ரொம்ப டென்ஷனா இருந்தீங்க, அதான் யார்கிட்டயாவது பேசினா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவீங்கன்னு அப்படி நினைச்சுதான் காஃபி எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப விவரமான பொண்ணா தான் இருக்கியே. என் பொண்ணுங்களுக்கு தான் இந்த விவரமே பத்தாது. ஏதோ வருவாங்க போவாங்க, அவ்வளவுதான். உங்க அப்பா உன்னை நல்லா தான் வளர்த்துருக்கான். தேங்க்ஸ் அங்கிள். உன்னை பாராட்டினா என் பொண்ணை பாராட்டுற மாதிரிமா. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றேன்? சௌமியா எங்க? வெளியில போயிட்டு வரேன்னு போயிருக்கா அங்கிள். ஏம்மா கீதா, ஆ? நம்ம சௌமியாவை கௌதமுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க சொல்லி அவளை ஆபீஸ்க்கு போக சொன்னேன், அங்கே போலே அவ? இல்ல அங்கிள், வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வர போயிருக்கா. வெளிநாட்டுல படிக்க போறாளா? என்ன தைரியம் அவளுக்கு? என்ன அங்கிள், இப்பெல்லாம் ஃபாரின்ல படிக்கிறதுக்கு பயமே இல்ல அங்கிள். அட நீ வேறம்மா, நான் சொன்னது அந்த தைரியத்தில் இல்லை. நீ இங்கே இரு, எதுவும் படிக்காத, நீ தான் இந்த வீட்டையும் கௌதமையும் பார்த்துக்கணும்னு சொன்ன. அவ கேட்காம வெளிநாட்டுக்கு போறேன்னு சொன்னா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? என்ன அங்கிள் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மாடி, மோகனா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டா, வந்து வாழ்ந்தா. அவ வாழ்ந்த வாழ்க்கையில அவளுக்கும் சந்தோஷம் இல்லை, மற்றவங்களுக்கும் சந்தோஷம் இல்லை. அப்படி ஒரு கொடுமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டான். கௌதம் யாரு? என் மாப்பிள்ள. இன்னும் சொல்ல போனா எங்க வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் மகன் மாதிரி. மோகனா இல்லாம மாப்பிள்ள எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு நீ தான் பார்த்துக்கிட்டு இருக்கியல்ல. ஆமா அங்கிள். என்ன கீதா, நான் சொல்றது புரியுதா? ஆ, என்ன புரியுது? மாமா இந்த வீட்ல நிம்மதி இல்லாம தவிக்கிறாருன்னு சொல்றீங்க. சரியா சொன்னம்மா. பொண்ணு போனதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை அனாதையை விட்டுட்டேன்னு 4 பேர் அசிங்கமா பேச மாட்டாங்க? ஆமா அங்கிள். மாப்பிள்ளைக்கு என்ன வயசாயிடுச்சா, இல்ல புள்ள கட்டி இருக்காங்களா? எதுவுமே இல்லையே, எப்படிம்மா விட்டுற முடியும்? ம். உடனே சௌமியாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். கல்யாண வயசுல இருக்கிற என் பொண்ணை கட்டி வைக்கலன்னு வை, நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு பல பணக்காரனுங்க தன்னோட மகளை கௌதமுக்கு கட்டி கொடுக்க வருவானுங்க. மாப்பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வச்சா தான் மீதி இருக்கிற வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கும். அதோட நம்ம நிகிதாவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த வீட்டில் இருப்பாங்க. வேற எவ்வளவு வந்தான்னு வையே, நாங்களாம் வெளியே போக வேண்டியதுதான். என்ன, நான் சொல்றது சரிதானம்மா? ஆ, ஆமா அங்கிள். ஆ. நீங்க சொல்றது சரிதான் அங்கிள். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ற மாதிரி என் பொண்ணுகிட்ட சொல்ல முடியலம்மா. அப்படியே சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில அவ இல்லை. அதனால நீ தான் அவகிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கிற. ம், என்னம்மா சொல்லுவே இல்லை? ஆ, சொல்றேன் அங்கிள். நிச்சயமா சொல்லுவேன். ஆ.